9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 3 பயிற்சி 3.1ல் 8வது கணக்கு பார்க்கலாம். 8வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x⁴ + 4x² - 3x + 1 எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிக்க 3x³ - x² + 2x + 1 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை என்னது 2x⁴ + 4x² - 3x + 1 இதில் இருந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையை கழிக்கிறோம். அந்த பல்லுறுப்புக்கோவையை நான் p(x)ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? கழிச்சா நம்மளுக்கு இந்த விடை கிடைக்கிது. என்னது 3x³ - x² + 2x + 1. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த p(x) அந்த பக்கம் -p(x) அந்த பக்கம் போனால் +p(x) வந்துடுமா? நான் அந்த பக்கம் போகிறதுக்கு இது இந்த பக்கம் எழுதுகிறேன் p(x). அப்போது இது இந்த p(x) அந்த பக்கம் போடும். அப்போ இது இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு மைனஸ் ஆகும். அப்போது 2x⁴ + 4x² - 3x + 1 ப்ளஸ் -3x + 7 இது வந்து 1ல் 7 அப்புறம் மைனஸ். சரிங்களா? 3x⁻³ -x² + 2x + 1. சரிங்களா? இது எப்படின்னா இப்போ இந்த p(x) அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். இந்த -3x³ இந்த பக்கம் கொண்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது மைனஸாக வரும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போகுது ப்ளஸ்ஸாக போகும். மாற்றி எழுதியிருக்கேன். இந்த p(x) வந்து இந்த பக்கம் போகுது ப்ளஸ்ஸாக வருது. இது வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸாக வரும். அதான் மைனஸ் போட்டு இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ p(x) கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்போது 2x⁻⁴ + 4x² - 3x + 7 இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கிறேன். -3x³ மைனஸ் ப்ளஸ் x² -2x - 1. இப்போ 2x⁴ இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே போட்டுடுறோம். 2x⁻⁴ இங்கே x³ வந்து நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குது. அப்போ -3x³ இங்கே +4x² இருக்குது. இங்கே +5x², ஒரு x² இருக்குது. அப்போது 4 கூட 1 4x²க்குள்ள ஒரு x² கூட்டினா 5x². அடுத்தது இங்கே -3x -2x அப்போ -5x. இங்கே +7 -1 அப்போ +6. அப்போ நம்மளுக்கு வேண்டிய அந்த எந்த என்ன கழிக்கணும்னு ஒன்று கேட்டிருக்காங்களா? எந்த பல்லுறுப்புக்கோவை கழித்தா இந்த விடை கிடைக்கும்னா இந்த தேவைப்பட்ட பல்லுறுப்புக்கோவை இதான். 2x⁻⁴ -3x³ + 5x² -5x + 6 இதுதான் விடை. சரிங்களா? நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.